சொல்லுவேன், கர்த்தர் உங்களை சும்மா பாடுல நடத்தல. சில எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கர்த்தர் உங்களை சும்மா நடத்தல. எதுக்கு தெரியுமா? ஒண்ணு, அந்த பாடுகள் வழியாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்குது? ஒரு பலன் இருக்கு, கர்த்தர் கொடுப்பார். அதே நேரத்துல வெறும் பலனுக்காக நீங்க அப்படி நடக்கல. இப்ப நீங்க அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இது எதுக்காக தெரியுமா? உங்களை மாதிரி அந்த பின்னாடி வரால ஒரு லட்சக்கணக்கானவன் அத்தனை பேருக்கும் நீ தான் அவர்களுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களால தான் அந்த டெப்த்ல இருந்து அந்த பெயினோட அவனுக்கு கவுன்சில் பண்ண முடியும், அவனுக்கு சாட்சியா நிக்க முடியும். பசின்னு ஒருத்தன் அடைஞ்சவன் தான் பசியா வரவனுக்கு பசியை பத்தி பேச முடியும். பசினே தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும்? பசியே லைஃப்ல பார்த்ததே கிடையாது. அவனுக்கு சாப்பிட முடியாம டேபிள் மேல இருக்கிறவன் அவனை ஏறி பிரசங்கம் சொன்னா, இயேசு உங்கள் பசியை மாற்றுவார் அப்படின்னு வேணா குரல்ல மாடுலேஷன் சொல்லலாம். ஆத்மாவில இருந்து வார்த்தை வராது. எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்குள்ள இருந்து வர வசனம் இருக்குல்ல, அதுதான் எதிரில் இருக்கிறவனுக்கு பேசும். உங்களை அறியாமலேயே அந்த வார்த்தைகள் வரும். நீங்க என்ன பாடுபட்டீங்களோ அந்த வார்த்தை வரும். அதுல பர்டிகுலர் வார்த்தை அவனை தொடும். அந்த ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு தான் நீங்கள் இதை கடந்து வந்தீர்கள். அப்ப நீங்க உங்க வாழ்க்கை ஒரு தியாகம், ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நீங்க கேட்கலாம், அவனை காப்பாத்துறதுக்கு நான் இந்த பாடுபடணுமா? நீங்க கிறிஸ்துவுக்காக வேற என்ன பண்ண போறீங்க? அவருக்கு தேவை நரகத்துக்கு போகாமல் ஆத்மாவை காப்பாற்றணும். அதுக்கு அவருக்கு சில ஆயுதங்கள் தேவை. அந்த ஆயுதத்தை பட்டையில வச்சு அடிப்பாரு, கூறாக்குவார், எல்லாம் செய்வாரு. அந்த ஆயுதம் அடி வாங்கும்போது சொல்லுவோம், இந்த போட்டு அடிக்கிறீங்களே, நெருப்புக்குள்ள வைப்பாங்க, இப்படி நெருப்புக்குள்ள வைக்கிறீங்களே, திருப்பி எடுத்து தண்ணிக்குள்ள வைப்பாங்க, புஷ்னு சவுண்ட் வரும், பாத்துருப்பீங்க. இப்படி மாத்தி மாத்தி என்ன செய்றீங்களே, எதுக்கு? ஆண்டவர் சொல்வாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை ஏன் செய்யறேன் தெரியுமா? உன்னை வச்சு ஒரு 100 பேரை நான் சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த ஆத்மா